சிவாய நமஹ. அடியாருக்கு அடியான் சந்தோஷ் திருமேனி சிவாச்சாரியார் மீனராசிக்கு வரக்கூடியதான இந்த ஜூன் மாதத்துலேருந்து 6 மாத பலன்கள் எப்படி இருக்குன்னு பார்ப்போங்க. ஜூன், ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர், அக்டோபர், நவம்பர், டிசம்பர் இந்த 6 மாதங்கள் எப்படி இருக்குங்கிறத கொஞ்சம் விலாவரியாக பார்ப்போங்க. மீனராசிக்கு பார்த்தீங்கன்னா ராசிநாதன் குரு பகவான், அதில் மாற்றமே கிடையாது. அடுத்ததாக ஒரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இப்போது குரு பகவான் உங்களுடைய மீனராசியிலிருந்து 5ஆம் வீட்டிலே செல்லுகிறார். அது அமக்கலமான காலம் அப்படின்னு சொல்லலாம். போகிறது மட்டும் இல்லை, அவருடைய 9ஆம் பார்வையாக உங்களுடைய ராசியை பார்க்குறார். உங்களுடைய ராசியில் இருக்கக்கூடிய சனி பகவானினால் ஏற்பட்டு கொண்டிருக்கக்கூடிய பல கெடு பலன்கள் குறைஞ்சி மாறிடுச்சு. அது மீனராசிக்காரங்களுக்கு ஒரு பெரிய நன்மை அப்படின்னு சொல்லலாம். அடுத்ததான ஒரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, மீனராசிக்காரங்களுக்கு இப்போ உள்ள காலத்தில் அந்த குரு பகவானுடைய அதிசாரம் ஒரு பேர் அதிர்ஷ்டமாக இருக்கிறது. அது எப்போங்க அதிசாரம் அப்படின்னா, அக்டோபர் மாதம் 20ஆம் தேதி 2026 2027 பிப்ரவரி மாதம் 13ஆம் தேதி வரை அதிசாரம். அது என்னங்க அதிசாரம்? குரு ஒரே இடத்துல இருக்க மாட்டாரான்னா அப்படி கிடையாது. குரு பகவான் தன்னுடைய ஒரு வீட்டிலிருந்து அடுத்த வீட்டுக்கு செல்லு கொண்டே இருக்கக்கூடிய சமயத்தில் குறிப்பிட்ட காலம் மட்டும்தான் அந்த வீட்டில் இருந்து மறுபடியும் ரிவர்ஸில் தன்னுடைய சொந்த இடத்துக்கு வந்துட்டு மறுபடியும் அவர் போகிறார் அப்படின்னா அதற்கு தான் பெயர்ச்சி அப்படின்னு பேர். முதல்ல வந்தது என்னங்க அப்படின்னா அதற்கு அதிசாரம் பெயர்ச்சி அப்படின்னு தான் பேர். அதனால் இவருடைய இவர்களுக்கு அந்த மீனராசிக்காரங்களுக்கு பெரிய கைங்கரியம். அதுமாரி இந்த மீனராசியிலே நல்ல கையங்கரியங்கள் ஏற்பட்டு நல்ல அனுகிரகங்கள் ஏற்பட போகுது. அதில் முக்கியமாக மீனராசிக்காரங்களுக்கு வரக்கூடியதான ராகு கேது பெயர்ச்சி ஒரு பெரிய ஒரு இம்பேக்டை கொடுக்குது. எப்போங்க நடக்குது ராகு கேது பெயர்ச்சின்னா, உங்களுடைய 12ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய ராகு பகவான் 11ஆம் வீட்டுக்கு வருகிறார். உங்களுடைய மீனராசிக்கு அட்டமஸ்தானத்தில் இருக்கக்கூடிய கேது பகவான் 5ஆம் பாவத்திற்கு வருகிறார். நல்லா புரிஞ்சுங்க. எந்த கிரகமுமே பெயர்ச்சி ஆகும் போது மேசம், ரிஷபம், மிதுனம், கடகம், சிம்மம், கன்னி, துலாம், விருச்சிகம், தனுசு, மகரம், கும்பம், மீனம் இந்த லைன்ல தான் வரும். ஆனால் இந்த ராகு கேது மட்டும் பார்த்தீங்கன்னா அப்படியே அப்பிரதக்கிடமாக வரும். இந்த ராகு கேது பார்த்தீங்கன்னா அப்படியே மீனராசியிலேருந்து அடுத்து கும்பராசி, கும்பராசிலேருந்து மகர ராசி, அடுத்து தனுசு ராசி, அடுத்து விருச்சிகம் அப்படின்னு இப்படி ரிவர்ஸ்லேயே தான் வந்துட்டுருக்கோம். அதனால தான் இது இருக்கு சாயா கிரகங்கள் அப்படின்னு பேர். இந்த சாயா கிரகங்களை இப்போ மாற்றம் என்னங்க கொடுக்கும் மீனராசிக்குன்னா, அவர் போகக்கூடிய காலம் 11ஆம் இடமும் 5ஆம் இடமும் ராகு கேது போகிறாங்க. அதனால் வெளிநாடு செல்லுவதற்கு ஒரு பெரிய யோகம் உண்டு. வீடு, சொத்து, வாகனம், வசதி, வாய்ப்புகளை எல்லாம் வாங்குவதற்கு உங்களுக்கு நல்ல முன்னேற்றமான காலம். 5ஆம் இடம் அப்படிங்கிறதுனால முக்கியமாக சொல்லணும்னா குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம், வம்ச அபிவிருத்திகள் போன்ற எண்ணற்ற நன்மைகள் நடக்கும். படிக்கிற மாணவர்களுக்கு படிப்பிலே நல்ல நாட்டம், புதிய தொழில் துவங்குவதற்கான நல்ல உற்சாகம் போன்ற நன்மைகள் நடக்கக்கூடிய காலமாக மீனராசிக்காரங்களுக்கு இருக்கு. முக்கியமாக மீனராசிக்காரங்க இப்போ உள்ள காலத்திலே குலதெய்வத்தை வழிபாடு செய்ய வேண்டும். நவகிரகத்தை ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை தோறும் வழிபாடு பண்ணுங்க. நவகிரகத்தை எப்போதுமே வழிபாடு பண்ணலாம். பொதுவாகவே இந்த பஞ்ச உலோகத்தில் இந்த உலோகம் போடலாம், இந்த உலோகம் போடலாம், இந்த ரத்தனங்கள் போடலாம் அப்படிலாம் சொல்லுவாங்க. அது இல்லாமல் பஞ்ச உலோகங்களையும் சேர்த்து போட்டு நவரத்தினங்களையும் சேர்த்து ஒரே இதுவா போடுறது ரொம்ப அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அது மாதிரி எல்லாத்தையும் கலந்து செய்யும் போது அதுக்கு உண்டான அமைப்பு அதிகமாக கிடைக்கிறதுனால மீனராசிக்காரங்களுக்கு வரக்கூடிய காலம் நல்ல காலமாக இருக்கிறது. குலதெய்வ வழிபாடு மட்டும் செஞ்சவங்கன்னா வாழ்க்கையில பெரிய முன்னேற்றம் உங்களுக்கு காத்திருக்கிறது. சிவாய நமஹ.